வணக்கம் மக்களே. பாலாவின் நீண்டகால இயக்கத்திற்கு பிறகு வெளிவந்திருக்க படம் தான் வணங்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாகவே பாலா கிட்ட இருந்து எந்த ஒரு படமும் வெளிவராத சூழ்நிலையில் வணங்கான் திரைப்படம் சூர்யாவோட நடிப்பில் நடித்து வெளிவரதா இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து சூர்யா நடிப்பில் அந்த படம் வந்து ட்ராப் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்களோட நடிப்பில் பொங்கல் ரேஸில் தான் இந்த வணங்கான் திரைப்படம் வந்திருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னா தற்போதைய காலகட்டத்தில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட மாணவியோட பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படமாக பார்த்தீங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா படத்தோட கதையும் இப்போ தற்காலத்தில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான கொடுமையும் படத்தில் வந்து மிக தெளிவாக, ஆணித்தரமாக, மிக போல்டாகவே நல்லாவே பேசியிருக்காரு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து எப்படி காட்சினா, இப்போ நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பல்வேறு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் ஊனமுற்றவர்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்தால் எப்படி இருக்கும், அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து வணங்கான் படத்தில் அருண் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தை தான் முன்வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளை முன்வைத்து எடுத்த படம் தான் வணங்கான் திரைப்படம். கதைக்குள்ளே நம்ம போனோம்னு பார்த்தீங்கன்னா, கதைக்களம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சுற்றி நடக்கிற ஒரு கதைக்களமாக தான் எடுத்திருக்காங்க. வழக்கம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே அருண் விஜயோடைய நடிப்புக்கு வந்து மிக ஒரு சரியான ஒரு தீனியான ஒரு படம் எதுவும் பார்த்தீங்கன்னா வணங்கான் திரைப்படம் சொல்லலாம். அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ஜெயிலில் அவர் இருக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் அவரோட நடிப்பாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மயக்க ஊசி அனஸ்தீசியா கொடுத்து அவர் வந்து அந்த உண்மை கண்டறி சோதனை பண்ணுவாங்க, அதில் அவருடைய ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் அருண் விஜய் வந்து ஒரு அவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். மிக அருமையான நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடித்த ஹீரோயின் யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா செம்மையாகவே நடிச்சிருக்காங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்க பேசுகிற விதமாகட்டும், கடைசியில் அவங்க நடிக்க ஆகட்டும் எல்லாமே பிச்சு பெட்டல் அதுன்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அருண் விஜய் அவர்கள் தங்கச்சியாக வர கேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா அவள் வந்து அருண் விஜயோட தங்கச்சி இல்லை அப்படிங்கிற ரீதியில் அவங்க அந்த கேரக்டர் அதெல்லாம் உணரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். உண்மையாலுமே அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா படத்தில் சிறு கேரக்டரில் வந்தாலும் சமுத்திரக்கனியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா உண்மையாக நச்சுன்னு தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். நல்லாவே அவருடைய ஆக்டிங் சூப்பராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்கின் வர கேரக்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்குது. அந்த சீரியஸ்னஸ் கலந்து அந்த காமெடி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசின அந்த டைலாக்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிற மற்ற கேரக்டர் அந்த சிவாஜி கணேசன் கேட்ட மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு. அவரோட காமெடி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கோட் சீன் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கதைக்களம் உண்மையிலுமே இந்த டைமில் எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பாலா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சொல்லியிருக்கலாம். அப்புறம் படத்தோட பிஜிஎம் ஜிவி பிரகாஷ், கண்டிப்பாக ஜிவி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு ஹார்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். படத்தோட ஒரு 4வது துணா எது இருக்குன்னு பார்த்தா ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். கதை எழுத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வேறு லெவலில் இது வச்சுருக்காங்க. அப்புறம் பிஜிஎம்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்க சாம் சிஎஸோட பிஜிஎம் ஸ்கோரும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த கொடூரமான அந்த கொலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் காமிச்சதுன்னு தான் சொல்லி ஆக்கணும். கண்டிப்பாக பாலா படம் தான். எவ்விதமான இத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் பாலா தன்னோட படங்களில் எவ்விதமான சமரசனமும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ரீதியில் இந்த படமும் அதுக்கு வந்து 100% சரியாக வரும்னு சொல்லி ஆக்கணும். அந்த அளவுக்கு தன்னோட பாணியில் மிக அழகாகவே கொடுத்துருக்காரு சொல்லி ஆக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த அவனுங்களை அடிச்சுட்டு அந்த கழுவெளியில் ஏற்றுற மாதிரி அந்த சீனாகட்டும், அதுக்கப்புறம் வந்து கடைசியில் அந்த வில்லனை ஆணூர் அறுத்து போடுறதாகட்டும் எல்லாமே மரண கொடூரம் சொல்லி ஆகணும். பக்காவாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பாலா அவர்கள். கண்டிப்பாக நீண்ட காலம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படம் வந்து பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. கண்டிப்பாக சிறுவர்களோட போய் பார்க்கணுன்னு பார்த்தா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிங்க, அது வேணான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொடூரமான சண்டை காட்சிலாம் வச்சுருக்காரு. வழக்கமாக பார்த்தா பாலா படம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்ல கலகலப்பாகவே போகும்.
செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவல் அடிச்சு தூக்குவார். அப்படியே நம்மள அறியாமலே பார்த்தீங்கன்னா அழ வச்சுருவாங்கன்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு பாட்டு தான் கிளைமேக்ஸில் வந்து வச்சுருக்க. படம் முடிஞ்சிடுச்சு, பாட்டு கிளைமேக்ஸில் அந்த பாட்டு போகுது. யாருமே அந்த சீட் விட்டு எழுந்துக்கல. கண்டிப்பாக போய் பாருங்கள் தியேட்டரில். ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.